வெங்காயம் வச்சுக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. ஹலோ பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். வடகம் போட்டு தாளிச்சா மீன் குழம்பு இன்னும் சுவையா இருக்கும். நீங்க வடகம் போட்டு தாளிச்சு மீன் குழம்பு செய்யுங்க, நல்லா இருக்கும். நான் வந்து தக்காளி, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி போட்டு அதில் மிளகாத்தூள் போட்டு புளி ஊற்றி குழம்பு கூட்டம் வதக்க மாட்டேன். எண்ணெய் ஊற்றி வடகத்தை போட்டு குழம்பு எடுத்து ஊற்றிட்டேன். ஹலோ பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். சில பேர் மீன் குழம்புக்கு அரைச்ச மசாலாவை வதக்காம அப்படியே சேர்ப்பாங்க. அதுவும் ஒரு வகைதான். ஏன்னு கேளுங்க குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கும். ஆமா, குழம்பு திக்கா இருக்கும். வதக்க வேலையே கிடையாது. நம்ம தான் குழம்பு வடகம் போட்டு குழம்பு எடுத்து ஊற்றிடுறல, கரைச்சி எல்லாத்தையும். நல்லா இருக்கும். நீங்களே சொல்லுங்க இந்த அம்மாவுக்கு. என் பொண்ணு தான் இது. இவங்க தலைக்கீழ சொல்றாங்க வதக்கணும் எண்ணெய் ஊற்றி வதக்கணும் வதக்கி குழம்பு இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இஞ்சி குழம்பு அதே மாதிரி தான் வைப்பேன். இஞ்சி மிளகு சீரகம் இது தேங்காய் எல்லாம் வதக்கிட்டு குழம்பு அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு மிளகாத்தூள் புளி கிளி எல்லாம் ஊற்றி வடம் போட்டு பூண்டு போட்டு தாளிச்சிடணும். இஞ்சி குழம்பு. நல்லா இருக்கும். நீங்களும் வச்சு பாருங்க அந்த மாதிரி பாட்டி சொல்கிற மாதிரி நல்லா இருக்கும். ஒரு வாரத்துக்கு கூட வச்சுருக்கலாம். இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே சாப்பிடலாம். குழம்பு திக்காக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆப்பு எடுத்து கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பு போட்டு கொடுப்பா. அவங்க சொன்னது கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறது திக்காக இருக்க குழம்பு. என்ன நாட்டி நாட்டி எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டி, நல்லா இருக்கு. சரி, அவங்களுக்கு பிடிச்சே சாப்பிடுங்க. எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். இஞ்சி குழம்பு இஞ்சி யாராவது கேட்டாங்க இஞ்சி குழம்பு. மா, உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேம்மா, நீ பேசுமா ஜெமினிட்ட. சரியா? இஞ்சி குழம்பு இஞ்சி மிளகு சீரகம்